தூத்துக்குடி மாவட்டத்தில் குற்ற செயல்களை முழுமையாக தடுப்பதற்காக 686 நவீன கேமராக்களுடன் ஒருங்கிணைந்த நவீன காவல் கட்டுப்பாட்டு மற்றும் கண்காணிப்பு மையத்தை அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் குற்ற செயல்களை முழுமையாக கண்காணித்து தடுப்பு நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாநகர பகுதியில் கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகர பகுதியில் 686 இடங்களில் கண்காணிப்பு கேமரா வைக்கப்பட்டு தூத்துக்குடி தென்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒருங்கிணைந்த நவீன காவல் கட்டுப்பாட்டு மற்றும் கண்காணிப்பு மையம் அமைக்கப்பட்டு இங்கிருந்து காவலர்கள் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட உள்ளனர். இந்த நவீன காவல் கட்டுப்பாட்டு மற்றும் கண்காணிப்பு மையத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை அமைச்சர் கீதா ஜீவன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், குற்ற செயல்கள் நடப்பதை குறைத்திட வேண்டும், கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லா பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விபத்து மற்றும் குற்ற செயல்கள் தீவிரமாக கண்காணிப்பதற்கு கேமராக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ட்ரோன் மூலமாக கண்காணிக்கும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் தடைப்பட்டாலும் இந்த கேமராக்கள் செயல்படும். இந்த கேமராவை திருடவோ உடைக்கும் முயற்சித்தால் அதனையும் தடுக்கும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஏற்கனவே 2000 கண்காணிப்பு கேமராக்கள் நகரில் உள்ளது என்று கூடுதலாக 686 கேமராக்கள் அமைக்கப்பட்டது. மக்கள் நலன் அவர்களை மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது. காவல்துறைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பிரியசாமி, தூத்துக்குடி உதவி காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்ரீமதன், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மயில், உதவி போக்குவரத்து ஆய்வாளர் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காவல்துறையின் சார்பில் தூத்துக்குடி மாநகர பகுதியில் தீவிர கண்காணிப்பு, குற்ற செயல் நடைபெறுவதை குறைக்க தீர வேண்டும், அதுபோல முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுப்பது என்ற ஒரு திட்டமிடுதல் காரணமாக நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் பொறுப்பேற்ற உடனே எல்லா பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுத்தாங்க. அது இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 650 கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதுல இன்னைக்கு 430 தொடங்கி வச்சிருக்காங்க. அதுல அநேக பல்வேறு கிட்டத்தட்ட 100 கணக்கான கேமரா ஒரு முகத்தை பேச வச்சு அடையாளம் காண்றது. ஒருவேளை ஒரு இடத்துல ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கரெக்டா அவங்க எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு நவீன தொழில்நுட்பத்தோட கூடிய கேமராக்கள், அதே போல ட்ரோன் வசதி கொண்ட பயிற்சி பெற்ற காவல்துறையினால் கண்காணிக்கக்கூடிய அளவுல ட்ரோனோடு கூடிய கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கும் கண்காணிப்பு பண்ணக்கூடிய அளவுல ட்ரோன் வசதியோட கூடிய கேமராக்களும் இங்க அமைக்கப்பட்டிருக்குது. கரண்ட் இல்லாட்டாலும் பேட்டரியில இயங்கும். அதுபோல யாராவது அதை எடுக்க உடைக்க முயற்சி பண்ணாலும் எச்சரிக்கை பண்ணக்கூடிய அளவுலையும் அந்த கேமராக்கள்ல எல்லா வசதியும் செய்யப்பட்டிருக்குது. அதனால நிச்சயமாக இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த கண்காணிப்பு கேமராக்கள், ஏற்கனவே 2000 கண்காணிப்பு கேமராக்கள் நகரம் முழுவதும் இருக்குது. இன்னைக்கு கூடுதலாக 650 அமைக்கப்பட்டிருக்குது. இது நம்முடைய மக்கள் நலன் காக்கக்கூடியதாக, மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியதாக இந்த ஒரு நவீன யுக்தியுடன் கூடிய நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த கேமராக்கள் காவல்துறைக்கு உபயோகமாக இருக்கும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
இல்ல, நம்ம குடும்ப வன்முறை பொறுத்த வரைக்கும் குடும்ப வன்முறை சட்டத்தை செயல்படுத்துகிற ஒரு துறை வந்து சமூக நலத்துறை. அதனால மாவட்ட சமூக நல அலுவலகத்துக்கு போனாங்கன்னா குடும்ப வன்முறைனாலும் சரி, வரதட்சணை கொடுமைனாலும் சரி, அதுல கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க நமக்கு சமூக நலத்துல போனீங்கன்னா அதுக்குன்னு தனியாக பாதுகாப்பு அலுவலர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட புகார் தரும்போது அவங்க அதை விசாரிச்சு மறுபடி காவல்துறையோட நடவடிக்கை வேணும்னா காவல்துறைக்கு, அனைத்து மகளிர் காவல்துறைக்கு அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. இல்ல கோர்ட்ல கேஸ் வழக்கு தொடரணும்னாலும் அந்த பெண்ணுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க. இவ்வாறு அந்த அவங்களுடைய வன்முறையில இருந்து காப்பாற்றுறது. இதுக்கு என்ன பண்ணணும்னா பெண்கள் 181 போன் பண்ணா போதும். 181 வந்து ஒருவேளை இரவில் தங்க முடியலனாலும் ஒருங்கிணைந்த சேவை மையத்துல அவங்க ஸ்டே பண்ணிக்கலாம். 15 நாள் வரை கூட அங்க தங்கிக்கிடலாம். அவங்களுக்கு சட்ட நடவடிக்கை, மருத்துவ நடவடிக்கைகள், அவங்களுக்கு கலந்து ஆலோசனை, அதாவது கவுன்சிலிங் கொடுக்கறது, தொடர் நடவடிக்கை எல்லாமே சமூக நலம் அவங்களுக்காக பண்ணும். மகளிர் நலம் காக்கப்பட வேண்டும். ஏன்னா மகளிர் வந்து பொதுவா பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒரு அநேக இடங்கள்ல அவர்களுக்கு எதிரான குற்ற செயல் நடைபெறுகிறது. உடல் அளவில் வலிமை குறைந்தவர்கள் பெண்கள், அதனால நிறைய தாக்குதலுக்கு உள்ளாகிறது, உள்ளிட்டு வன்முறைக்கு இது பண்றாங்க. குடும்பம் மட்டும் அல்ல, வெளிப்புறத்துல அவர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அதனால மகளிர் நலம் காக்கக்கூடியதாக அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணம் என்பதை அவர்களுக்கு அறிவுறுத்தலாக கூறி வந்தது. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.